ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டவன் இவனே. வனாந்தரம் மனுஷனுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. அது பெருமையும் ஆணவமும் கடினமும் உள்ளதாயிருக்கிறது. இந்த இருதயம் வேறுபாடு, தந்திரம், கபடு, வஞ்சனை, இச்சை, போராமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் தம் பரிசுத்த வேதாகமத்தினாலே பாவ மனுஷனுக்கு தன் பாவ நிலைமைகளிலிருந்து சுதாரிப்பதற்கு கட்டளையிடுகிறார். காரணம், ஒருவரும் நாசமடையக்கூடாது என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மனுஷ ஜாதியின் பாவ சுமையை சுமந்து கொண்டு தாமே சிலுவையில் பலியானார். மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்பினார். தேவன் மனுஷனுக்காக இரட்சிப்பின் வேலையை நிறைவேற்றியிருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்புங்கள் என்று கட்டளையிடுகிறார். மனம் திரும்புங்கள் என்பதற்கு அர்த்தம் தன் இருதயத்தின் நிலைமையை அல்லது இருதயத்தின் கேடான நிலைமையை அறிந்து கொண்டு அறிக்கை செய்கிறது. அதே நேரத்தில் உங்கள் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. உங்கள் மனதை ஆயத்தம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்கவும் இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து இது கட்டளையாய் இருக்கிறது. தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள்.